தடை செய்யப்பட்ட அமைப்பான எல்டிடி இயக்கத்தின் சீருடை மற்றும் சின்னங்களை இனவாதத்தை தூண்டும் வகையில் சமூக வலைதளங்களில் பதிவேற்றிய சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட 4 விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த காலங்களில் இடம்பெற்ற மாவீரர் நினைவேந்தல்களை இவ்வருடம் நடைபெற்றவை என கூறி சமூக வலைதளங்களில் போலி பிரசாரம் செய்த சந்தேகத்தின் பேரில் இவர்களை குற்றப்புலனாய்வு திணைக்களம் கைது செய்துள்ளது. இவர்கள் ஏன் கைது செய்யப்பட்டனர்? எல்டிடிஇ இயக்கத்தின் கொடி மற்றும் சீருடைகளுடன் கூடிய பழைய புகைப்படங்களை தற்காலத்தில் இடம்பெற்ற நிகழ்வாக காண்பிக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் பதிவேற்றிய சந்தேகத்தின் பேரில் இன்று அதிகாலை ஒருவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். தடை செய்யப்பட்ட எல்டிடிஇ இயக்கத்தின் கொடியுடன் கூடிய புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் பதிவேற்றிய சந்தேகத்தின் பேரில் மற்றொரு சந்தேக நபர் கடந்த 29ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டார். பத்தேகம, மருதானை பகுதிகளில் கைது செய்யப்பட்ட இருவரும் எல்டிடிஇ அமைப்பின் பழைய நினைவேந்தல்கள் தொடர்பான காட்சிகளை புதிய நிகழ்வுகள் போன்று சமூக ஊடகங்களில் பதிவேற்றியிருந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இனவாதத்தை தூண்டுவதே இவர்களது நோக்கமாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். எல்டிடிஇ இயக்கத்தின் சின்னங்களை பதிவேற்றுவது குற்றமா? ஆம். எல்டிடிஇ இயக்கம் பயங்கரவாத குழுவாக தடை செய்யப்பட்டுள்ளது. இதனால் அந்த இயக்கத்தின் சீருடையுடன் கூடிய அந்த இயக்கத்தின் தலைவர் பிரபாகரனின் புகைப்படங்கள் மற்றும் எல்டிடிஇ சீருடை அணிந்துள்ள அந்த இயக்கத்தின் வேறு உறுப்பினர்களின் புகைப்படங்களை பதிவேற்றம் செய்வது பாரதூரமான குற்றம் என போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர். கடந்த சில நாட்களாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மாவீரர் நினைவேந்தல்கள் இடம்பெற்றதாக சமூக வலைதளங்களில் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகள் வெளியாகியிருந்தன. எனினும் இது தொடர்பில் அரசு தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகத்தினால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கும் விசேடமாக போலீஸ் மா அதிபருக்கும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. முன்னெடுக்கப்படாத செயற்பாட்டினை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளமை தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளுமாறு முறைப்பாடு செய்துள்ளனர். இதன் பிரகாரம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட விசாரணையில் சிலர் பழைய புகைப்படங்கள், அதாவது கடந்த காலங்களில் நடைபெற்ற மாவீரர் நினைவேந்தலுடன் தொடர்புடைய புகைப்படங்களை பெற்று அவை இந்த வருடம் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்வுகள் என கூறி சமூக வலைதளங்களில் பதிவேற்றியுள்ளமை தெரிய வந்துள்ளது. இதன் பிரகாரம் மருதானை பகுதியைச் சேர்ந்த 45 வயதான ஒருவரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் கைது செய்தனர். அதேபோன்று பத்தேகம பகுதியில் 28 வயதான ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இணுவில் பகுதியில் 35 வயதான ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இன்று காலை பொருளஸ்கம பகுதியைச் சேர்ந்த 50 வயதானவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர்கள் 4 பழைய புகைப்படங்களை பயன்படுத்தி தயாரித்த சில விடயங்களை சமூக வலைதளங்களில் பதிவேற்றியுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள ஒரு புகைப்படத்தை ஷேர் செய்வது மற்றும் கருத்து பகிர்வதும் குற்றமா? அவர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். காரணம், அத்தகைய ஒன்றை ஷேர் செய்வது குற்றமாகும். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் சில சந்தேக நபர்களை தேடி தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான சட்டத்தரணி நிஹால் தல்துவ தெரிவித்தார். இதனிடையே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் M.K. சிவாஜிலிங்கம் உள்ளிட்ட 3 போலீசார் இன்று வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். மாவீரர் தின நினைவேந்தல் தொடர்பில் கிடைத்த முறைப்பாட்டுக்கமைய இவர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர்.